இந்த ஒரு சின்ன விஷயத்தை பண்ணினாலே ஆல்மோஸ்ட் 20% ஆஃப் ரூஃப் காங்கிரீட் காஸ்டிங் வந்து கட்டிங் பண்ணலாம். அது என்னன்னு பார்ப்போம். டே 13 ஆஃப் டைட்டன் கன்ஸ்ட்ரக்ஷன். திஸ் இஸ் சதீஷ்குமார். அது என்னன்னா பில்லர் ஸ்லாப். ஸ்லாபோட கான்செப்ட் என்னன்னா, ஆக்சுவலாக வந்து ஒரு ரூஃப் காங்கிரீட்னு வரும்போது மேலே கம்ப்ரெஷன், கீழே டென்ஷன். கம்ப்ரெஷனோட ஃபில்லிங் தான் வந்து காங்கிரீட், டென்ஷனோட ஃபில்லிங் தான் வந்து நம்ம ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், ஐ மீன் ஸ்டீல். பக்கத்தில் இருக்க ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா காங்கிரீட் தேவையில்லாத காங்கிரீட் மட் பிளாக்ஸ் யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணுற மெட்டல் பார்த்தீங்கன்னா மட் பிளாக்ஸ், வேஸ்ட் ஷெல்ஸ், அப்புறம் கோகனட் வேஸ்டேஜ், அப்புறம் தர்மாக்கோல். இந்த 4 விஷயம் தான் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். இதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜும் பார்ப்போம். அட்வான்டேஜ் என்னன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 40% ஆஃப் ஹீட் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுத்துரும். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபவுண்டேஷனோட லோட் எல்லாமே கம்மி பண்ணிக்கிறோம். ஏன்னா ஒரு காங்கிரீட் வந்து நம்ம கம்மியாக போடுறதுனால. அண்ட் தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா ஆஸ்தட்டிக் லுக் கிடைக்கும். கேரளாவோட ரூஃப் டைப்பிங் இருக்கும். ஃபோர்த் திங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மெல் ஃபீல் ஆகும், நேச்சுரல் ஃபீல் ஆகும். அண்ட் டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீக்கேஜ் ஆகிற வாய்ப்பு இருக்கு. அது சரியா கான்ட்ராக்டர் வந்து பண்ணலன்னா லீக்கேஜ் ஆகும். ஏன்னா அந்த வைக்கிற வந்து மட் பிளாக்ஸ் எல்லாமே வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்ல பட்டாலோ இல்ல அது வந்து உரசி வச்சாலோ அந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கரோஷன் ஆகி அதுக்கப்புறம்